அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி தூதுவளைக்காய் அதோட குழம்பு இன்றைக்கி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இது சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லா அந்த பாவக்காய் குழம்பு, அந்த சுண்டவத்தல் குழம்பு அப்படி தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது பொதுவாகவே வீசிங்கு, ஆஸ்மா, சளி, இருமல் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் தூதுவளை இலையும் சரி காயும் சரி ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும். கண்டிப்பாக அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடுகளில் அது ஒரு செடி வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ 2 இலையை பறித்து துவையல் அரைச்சி சாப்பிட்லாம். மல்லி துவையல் அரைக்கிற மாதிரியே தூதுவளை துவையல் அரைச்சி சாப்பிட்லாம். இதுக்கு நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாம் சின்ன வெங்காயம்லாம் நறுக்கி வச்சுக்கிட்டு எண்ணெய் விட்டு ஒரு 5-6 பல் பூடு எல்லாம் எண்ணெயை விட்டு நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு இந்த காயை நம்ம கழுவி அதை 2ஆக நச்சு வச்சுக்கிறணும். நம்ம உரலில் வச்சு நச்சுக்கலாம். இல்லைன்னா பருப்பு மத்து இருக்குல்ல, அதை வச்சு அப்படியே ஒரு இடி இடித்தோம்னா 2ஆக போயிடும். அப்போனா அது குழம்புக்குள்ளே போட்டோம்னா அதோட சாறு நல்லா ஏறுறதுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் கூட்டி கொடுக்கும். அதனால் நல்லா கண்டிப்பாக அதை நச்சு தான் வச்சுக்கிறணும். அதில் இப்போ நான் வெங்காயம் நல்லா வதங்கி வெள்ளைப்பூடெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ அந்த காயவும் கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, நச்சதுக்கப்புறமும் ஒரு கழுவு கழுவிடணும். ஏன்னா இதில் கொஞ்சம் கசப்பு இருக்கும். ஆனால் கசப்புனா ரொம்ப இல்லை. ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால ஒரு கழுவு கழுவிட்டு போட்டோம்னா அதுங்களும் டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க பிள்ளைங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கியிருக்கு. அதில் அந்த காய் கழுவி வச்சதை போட்டு அதையும் நல்லா விரவி வேக விடுவோம். நல்லா வதங்கி வரட்டும். நல்லெண்ணெயில் செய்கிறதுனால நமக்கு கொலஸ்ட்ரால் கிடையாது. ரொம்ப கொஞ்சம் உடம்புக்கும் குளிர்ச்சி. அப்பப்போ நம்ம இந்த காயவும் இலைய எல்லாம் டெய்லி சாப்பாட்டில் வாரத்தில் ஒரு 2 நாளைக்காவது சேர்த்துக்கிட்டோம்னா நல்லது. ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கோம். அதை நல்லா கரைச்சி அதில் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சோன்னு ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், அதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு முதல்ல கொதிக்க விடுவோம். அப்படியே குழம்பு கொதிக்க வச்சு கட்டியாக கூட இறக்கிக்கலாம். ஆனால் கொஞ்சம் கசப்பு தன்மை தெரியாமல் இருக்கணும்னா ஒரு சில்லு தேங்காய் சில்லு, கொஞ்சோன்னு 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு வத்தல் கொஞ்சம் மிளகாப்பொடி கொஞ்சம் பத்தலை, உரப்பு கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சோண்டு மிளகாப்பொடி போட்டு அப்படியே அந்த ஒரு சில்லு தேங்காயை நல்லா மையாக அரைச்சி அதையும் அந்த இதில் ஊற்றினோம்னா அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் குறையும். நல்லா கொதிக்கட்டும். தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றியாச்சு. நல்லா கொதித்து வெந்து முறிஞ்சு வரட்டும். நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. நல்லா காயெல்லாம் வெந்துருச்சு. குழம்பும் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாகிட்டு வருது. இது நல்லா சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்ற அளவு பக்குவத்துக்கு வந்துருச்சு. இனிமேல் நம்ம அதை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லிச்செடி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தூவி அப்படியே இறக்கிற வேண்டியதான். சுவையான தூதுவளை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தூதுவளை காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்டா நமக்கு நல்ல உடம்புக்கு ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும். கண்டிப்பாக நம்ம சாப்பிட்டு பார்த்தாலே தெரியும். நம்மளோட உடம்பு கலகலன்னு இருக்கிறது நமக்கே தெரியும். சளி இருக்கிற மாதிரி தொந்தரவு தெரியாது. நல்லா எல்லாமே மூச்சு சுவாசத்துலேருந்து நெஞ்சு சளி அடைப்பு மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக அந்த தூதுவளைக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் சாப்பிட வேண்டியதான். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.